சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகர், குணச்சித்திர நடிகர், டிவி சீரியல் நடிகர், நடிகர் அதில் என்ன பிரித்து பார்க்குறீங்க? அவர் வந்து செங்கோட்டையன் அவர்களை மீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து விரைவில் நான் வந்து தாவேக்காவில் இணைய போகிறேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படின்னாரு. நான் விஜய் சாரை பார்த்து நேரடியாக அவருடைய முன்னிலையில் இணைய போகிறேன். அப்புறம் சொல்லியிருந்தார், நான் பார்த்து வியந்த ஒருத்தர் வந்து அவர் இப்படி அரசியலுக்குள்ள வந்து ஒரு மாதம் காமிக்கிறாரு, என்னுடைய ஆதரவு அதுதான். இவர் செங்கோட்டையன் வந்து எங்கள் ஊருக்காரரு, அவர் வந்து எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தபோது எங்களுக்கு வந்து அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவரை நான் மறக்க மாட்டேன். அவரை பார்க்கறதுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தேன். அப்போ அவரே கட்சியில் இணைஞ்சிட்டாருன்னொன்னே நானும் இணைய போகிறேன் அப்படின்னு ஜீவா ரவி அப்படின்னு நடிகர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்புறம் அதையும் கேட்டார் வந்து, ஜீவா ரவி கிட்ட செங்கோட்டையன் கேட்டார் வந்து, உங்கள் தம்பி கமல் கூட இருக்கிறாரு, அவர் இன்னும் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு வந்து. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருங்க வந்து, அண்ணன் தம்பியாக இருந்தானே வாயும் வயிறு வேறு தானே வந்து, அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உடனே விமர்சனம் வந்து, விஜய் கட்சிக்கு யார் வராங்க பார்த்தீங்களா? மார்க்கெட் எழுந்த நடிகர்கள், அப்பா வேஷம் போடுறவங்க, த்ரிஷாவுக்கு அப்பாவை நடிக்கிறவங்க, ஸ்ருதிஹாசனுக்கு அப்பாவை நடிக்கிறவங்க, டிவி சீரியலில் நடிக்கிறவர், இவங்கெல்லாம் தான் வருவாங்க விஜய் கட்சிக்கு அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க. ஜீவா ரவி தான் வந்து. ஜீவா ரவி யார் அப்படின்ற ஒரு அவங்களுடைய பின்புலம் தெரியாமல் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியமான. இன்றைக்கி தமிழக அரசியலில், தமிழக திரைப்படத்துறையில் மிக முக்கியமான ஒரு ஃபேமிலி வந்து ஜீவா ரவி, அவங்களோட பின்னணி. ஏன்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடுறாங்க. வந்து இணையிட்டம் என்ன இருக்குது வந்து ஒரு கட்சியில் வந்து, நான் திரும்ப சொல்லுவேன், அந்த காலகட்டங்களில் 80 காலகட்டங்களில் மிக பீக்கில் இருந்த தவக்கலையை வந்து பல கட்சியினர் வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டம் பண்ணாங்க. தவக்கலை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. குள்ளமணின்னு ஒரு நடிகர் இருந்தார், நான் தவறாக சொல்லலை வந்து. அவங்களுக்கும் ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அது ஓட்டா மாறுதான் மாறலையா, அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர், இவங்க தான் வந்து இணைவாங்க அப்படின்னு அவரை ஜீவா ரவியை வந்து எதிர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் யார்? அவர் செங்கோட்டையும் கேட்டார் இல்லைங்களா, கமல் கூட இருக்கிற உங்கள் தம்பி கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு. கமல் கூட யார் இருக்காருன்னா இவருடைய சொந்த தம்பி மகேந்திரன். அதுவும் சாதாரண மகேந்திரன் சொன்னால் தெரியாது, விஜய் டிவி மகேந்திரன் சொன்னால் தெரியும். இன்றைக்கி ராஜ்கமல் ப்ரொடக்ஷனை அவர் தான் நிர்ணயிக்கிறார். ராஜ்கமல் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல்லாகவே அவர் தான் பார்த்துக்கிறார். விஜய் டிவியில் உள்ள பல ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்திருக்கார். அவருடைய ஐடியா தான் வந்து, பிக் பாஸே அவருடைய ஐடியா தான் வந்து. அவர் தான் விஜய் டிவி மகேந்திரன். ஃபாக்ஸ் சினிமான்னு ஒன்று ஆரம்பித்த போது அதுக்குள்ளே வந்தார், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் வந்து. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவருடைய திறமையை அவர் தெரிஞ்சுக்கிட்டு கமலஹாசன் வாங்க வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துங்க. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து டிஎன் சுப்பிரமணியம்னு இருந்தார் ராஜ்கமலில். வடிவேல் கூட ஒரு விழாவில் கூட சொல்லியிருப்பார், போய் வடிவேல் ராஜ்கமல் ஆஃபீஸில் போய் ஒரு செக் வாங்கிக்கோ அப்படின்னு. அங்கே டிஎன்எஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், கண்ணாடி போட்டுன்னு இருந்தார் அப்படின்னு. அது மேனரிசத்தோடு காமிப்பார். ரொம்ப காலம் அவர் தான் இருந்தார், கமலஹாசனுடைய ஒரு நம்பிக்கைக்கூடிய இடத்தில் இருந்தார். அப்புறம் வந்து அவருடைய அண்ணன் சந்திரகாசன் ஒரு இடையில் கூட மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், ஷாருகாசன் சந்திரகாசன் என்னுடைய சகோதரர்கள், அப்படி ஒரு சகோதரர் தான் நான் வந்து மகேந்திரனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தான் ஜீவா ரவியோட தம்பி. அவர் வந்து ப்ரொடக்ஷன் தானே பார்த்துக்கிறார். அவர் மக்கள் நீதி மையத்தில் இருக்கார். சரி, யார்ப்பா அந்த ஜீவா ரவி அப்படின்னா, இவருடைய தாத்தா ஜிஎன் வேலுமணி, அதாவது அம்மா வழி தாத்தா ஜிஎன் வேலுமணி யார் அப்படின்னா, படகோட்டி, குடியிருந்த கோவில், பாலும்பழம், பாகப்பிரிவினை, இது மாதிரி எவர் கிரீன் ஃபிலிம் எடுத்த தயாரிப்பாளர், மிகப்பெரிய தயாரிப்பாளர். எம்ஜிஆர் எழுந்து நின்று முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய சரவணா ஃபிலிம்ஸ் அந்த காலத்தில் மிகப்பெரிய பட நிறுவனம், மிகப்பெரிய முருக பக்தர் ஜிஎன் வேலுமணி. அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ப்ரொடியூசர். அவருடைய பேரன் தான் இவர் வந்து. இன்னொரு பேரன் யாருன்னா சங்கர் கணேசன், மியூசிக் டைரக்டர் இருக்காருங்களே, அவருடைய பையன் வந்து ஸ்ரீ. இவர் ஜீவா ரவி என்ன சொல்கிறார், நான் பிறந்த உடனே, இந்த குழந்தை பிறந்தோடனே சங்கில் பால் கொடுப்பாங்க இல்லைங்களா, தங்க இதுவில், அப்படி முதல் இதுவாக எனக்கு வந்து ஊற்றினவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த தகவல் கேள்விப்பட்டு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தவர் உடனே முடிச்சுட்டு வந்து எனக்கு வந்து பால் கொடுத்து வரும். நாங்கள் அப்படி வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து எம்ஜிஆரையும், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனையும், நாகேஷோட வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் எப்போ பார்த்தாலும். அப்படி இருந்தவங்க நாங்கள் வந்து. இப்போ என்ன சொல்ல, ஜீவா ரவி என்னுடைய தாய் வழி தாத்தா, மிகப்பெரிய ப்ரொடியூசர், எம்ஜிஆர், சிவாஜின்ற மாதிரி ஆளுமைகளை வச்சு படம் பண்ணவர். அப்படி இருக்கும்போது என்னுடைய தந்தை வழி பாட்டி, அவங்க தான் சென்னையினுடைய முதல்
பெண் மேயர், முதல் மேயர் அவங்க தான். இப்படியாப்பட்ட ஒரு பின்னணி எங்களுக்குள்ளே இருக்குது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், விஜய்க்கு நான் ஏன் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா, என்னுடைய மகன் ஜீவா ரவியுடைய மகன், அவருடைய திருமணம் விஜயோடைய தலைமையில் தான் இருந்தது. ஏன்னா அட்லியோட அசிஸ்டன்ட் அவர். ஏன்னா சினிமாவில் இருக்கிறாப்புல மிக பாரம்பரியமான ஒரு சினிமா குடும்பம். ஒரு கட்டத்தில் தான் அவங்களுக்கு ஃபைனான்ஸில் ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுது. அப்புறம் இவர் நடிகராக மாறுறாரு. சின்ன சின்ன கேரக்டர், டாக்டரு, அது இதுன்னு நடிக்கிற ஆரம்பிக்கிறாரு. பையன் வந்து சொல்கிறாப்புல, அப்போ நான் வந்து டைரக்டராக மாறணும் அப்படின்னா, சினிமாக்குள்ளே இருக்கிற ஃபேமிலியில் அவர் நல்லா யோசனை பண்ணிக்க தம்பி அப்படின்றார். நல்லா யோசனை பண்ணிக்க, டைரக்டர் வேலை சாதாரண வேலை கிடையாது. நீ எல்லாருக்கும் பதில் சொல்லணும். வெற்றியோ தோல்வியோ உன்னை தான் சாரும். அதுவும் தோல்வி வந்தால் எல்லாரும் உன்னை தான் கை காமிப்பாங்க. 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நடிகர்னால் அப்படி கிடையாது. வந்தோமா, நடித்தோமா, மேக்கப் போட்டோமா, வந்துக்கிட்டே இருக்கலாம். வந்து மேக்கப்பை கலைச்சிட்டு நீ அதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இல்லை என் விருப்பம் டைரக்டர் தான். ஓகே, அசிஸ்டண்ட்டாக யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கோ. நம்ம ஃபேமிலி தாத்தாவுடைய என் தாத்தாவுடைய பேரையோ என் பேரையோ யார் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார். இது எவ்வளோ பெரிய ஒரு இது வேணும். அவங்க தாத்தாவுடைய, இப்போ ஜீவாரவுடைய தாத்தா பேரை சொன்னாலே இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்த்து விடுவாங்க. சிபாரிசு கடிதமே தேவையில்லை. ஆனால் முருகதாஸ்கிட்ட போய் நின்றுட்டுருக்காப்லையா அந்த தம்பி வந்து நிற்கிறாப்புலையா ஒரு நாள் பார்த்து அவர் சேர்த்துக்கிறாப்புல. முருகதாஸ் படத்தில் ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த யூனிட்லேயே தெரியாதுன்றார் வந்து. மேபி அது எவ்வளோ பெரிய சாத்தியம் தெரியல. இவர் தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, இருக்கலாமே. அப்போ தான் இவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருக்கிற மகேந்திரன் உள்ளே வரும்போது சித்தப்பான் இவர் கூப்பிடும்போது தான் முருகதாஸ் எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்ன சித்தப்பான்ற இவர் இன்னாருடைய மகன் தான் அப்படின் போது முருகதாஸ் கிட்ட அவர் சொல்கிறார் மகேந்திரன் வந்து, தயவுசெய்து இவருக்கு எந்த சலுகையும் காட்டிட்டாதீங்க. இவர் எப்படி மற்ற அசிஸ்டன்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதுமாதிரி பண்ணுங்கள். அப்புறமா அட்லிக்கிட்ட ஜாயின் பண்ணுறாப்புல, அட்லிக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. விஜய் தலைமையில் தான் கல்யாணம் நடக்குது. சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா, மேன்மக்கள் தான் இன்றைக்காக இருந்தாலும் வந்து தன்னை வந்து எந்த இடத்துல இப்போ இவாரவே வந்து பேசுகிறாரு, கீழே வந்து சோஷியல் மீடியாவில் திட்டுறாங்க, சீரியல் நடிகர்ப்பா, அப்பா நடிகர்ப்பா, இவர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டா, விஜய் பெரிய ஆளா, இந்த என்ன பின்புலமும் தெரியாமல். இதே ஜிஎன் வேலுமணி அவர்களுடைய ஃபேமிலி, அவருடைய மகன் சரவணன், 2 மகள்கள். சரவணன் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து பயங்கரமான பின்னடைவை சந்திக்கிறாங்க. அவங்க மகள் போய் ஜெயலலிதா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க வந்து, ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு, வேலை இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ 2023 அவங்களுடைய பேத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலினை கூட மீட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது வந்து. எப்படியாப்பட்ட ஏதோ ஒரு காரணம். அவங்க தியேட்டர் வச்சுருந்தாங்க, ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க, பல நிறுவனங்கள் வச்சுருந்தாங்க. எப்படியோ அதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, காணாமல் போயிடுச்சு. வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிறுத்திடுச்சு. ஜீவா ரவியும் அப்படி தான் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் கடனை தாண்டி வந்து ஒரு ஜீரோவில் வந்து நின்றுட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிரளக்கூடாது. வாழ்க்கையை கண்டு வாழ்க்கையில் வந்து போராடணும். யார் என்ன கேலி பண்ணாலும் பரவாயில்ல, நான் இன்னொருடைய பேரன் எங்கேயும் போய் சொல்கிறது கிடையாது. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன். திரும்ப நான் மீண்டு வந்தேன். அதுக்கு எனக்கு பெரும் துணையாக இருந்தது என் மனைவி தான், என் மகன் தான் அப்படின்னு சொல்கிறார். வந்து எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. வந்து எங்கள் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணவங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து ஒரு படகோட்டி, ஒரு குடியிருந்த கோவில், சந்திரோதயம், எப்படியாப்பட்ட படம் பண்ணுவாங்க. வந்து எம்ஜிஆர் எழுந்து முதலாளின்னு சொல்கிற ஒரு நபர் வந்து அவங்க அப்படி எதுவும் ஆகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து இப்போ இவர் கூட சொல்கிறது வந்து செங்கோட்டையன் தான் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணார் எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பார். அந்த நன்றி கடனாக கூட வந்திருக்கலாம். விஜய் மேலே உள்ள ஒரு பாசத்தில் வந்திருக்கலாம். விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, நாம் ஆதரவு கொடுத்தேன்னா வந்திருக்கலாம் வந்து. ஆனால் இது எதாவது பின்புலம் எதுவும் தெரியாமல், ரிஷி மூலம் நதி மூலம் தெரியாமல் நீங்கள் மாட்டின ஒரு நடிகரை வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது. அவர் உண்மையாக சொன்னோம்னா, ஜீவா ரவி நல்லா போயிட்டு விஜயை போய் ஒரு பெரிய ஏற்பாடோடு போய் மீட் பண்ணி அதை மீடியாவில் ஒரு பெரிய செய்தியாக மாற்றி உங்களுடைய வரலாறு என்னத்தை வந்து அந்த இடத்துல நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.